இன்னைக்கு நானும் என் தம்பியும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக வள்ளியூர் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து மேரேஜ் நடக்கிற லொக்கேஷன் போகிறதுக்கு எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸ் டைம் காட்டுச்சு கூகுள் மேப்பில். முகூர்த்தம் டைம் பார்த்தீங்கன்னா 10:30 to 12 o'clock. அதனால் எங்கள் வீட்டில் இருந்து 9:30க்கு எக்ஸாக்டாக கிளம்பிட்டோம். ஆக்சுவலி மேரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் வச்சு தான் நடக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் தப்பான லொக்கேஷன் போட்டு வேறு ஒரு கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா அந்த அண்ணாக்கு கால் பண்ணி கேட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு போனோம். நாங்கள் கோயிலில் போய் ரீச் ஆனதும் மேரேஜ் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா சில சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாமே பண்ணாங்க. இவங்க வந்துட்டு என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி, கிட்டத்தட்ட ஃபேமிலி மெம்பர் மாதிரின்னு சொல்லலாம். இவங்க வீட்டு ஃபங்க்ஷனை கண்டிப்பாக அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பாப்கார்ன், ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ஜூஸ் குடிக்கிறதுக்காக உடன்குடியில் ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ நான் வந்துட்டு முலாம்பழம் ஜூஸ் குடித்தேன். தம்பி பார்த்திங்கன்னா கிவி ஜூஸ் குடித்தான். அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஆப்ரிகாட் ஜூஸ் பார்சல் வாங்கிட்டு போனோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா செம சர்ப்ரைஸ். எங்கள் மாடு வந்துட்டு குட்டி போட்டிருக்கு. மார்னிங் வள்ளியூர் கிளம்பும்போது எங்கள் மாடுக்கிட்ட நான் வர்ற வரைக்கும் நீ குட்டி போடக்கூடாது, நான் வந்ததுக்கப்புறம் தான் குட்டி போடணும்னு சொல்லிட்டு போனேன். பட் நாங்கள் வள்ளியூர் கிளம்புன ஒரு 1/2 hourல எங்கள் மாடு வந்து குட்டி போட்டுருச்சான். எங்கள் அம்மா நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்துட்டு சீம்பால் கறந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் டே சீம்பாலை விட செகண்ட் டே, தேர்ட் டே வர்ற சீம்பால் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சீம்பால் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாட்டா.